வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இதில் இருந்தால் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி மூலிமா வந்து குரூப் நிலை 4 தேர்வுகள் வந்து நடந்தது. 25/4/2025 அன்றைக்கி இந்த எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பருக்கான எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்போது ஒரு 3935 பணியிடங்கள் தான் அப்படின்றது தேர்வுகள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியான விஷயமாக இருந்தது. அதற்கு பிறகு கூடுதல் பணியிடங்கள் அப்படி வேணுங்கிறத கோரிக்கைகளாக பல்வேறு நிலையில் வந்து மாணவர்களும் சரி, இன்ஸ்டியூஷன்ஸும் சரி, நிறைய ஆசிரியர்களும் சரி வலியுறுத்திட்டே வந்துட்டு இருந்தாங்க டிஎன்பிஎஸ்சிகிட்ட. டிஎன்பிஎஸ்சினுடைய தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா, கடைசி நேரத்தில் நாங்கள் அந்த வேகன்சிஸ்ன்றதை ஆட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்சமயத்தில் நேற்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 727 பணியிடங்கள் கூடுதல் பணியிடங்களாக பிற்சேர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து 26/9/2025 நேற்றைய தினம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 4662. ஸோ இந்த 4662 புதிதாக சேர்க்கப்பட்ட 727 பணியிடங்களில் நிறைய வேகன்சிஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய துறைகளை வந்து இணைச்சிருக்காங்க. இந்த நிறைய துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டிஎன்இபி, ஸோ மின்சார வாரியத்தினுடைய அசஸர் என்று சொல்லப்படுற பணியிடத்தை வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல்வேறு துறைகளை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். புதிதாக சேர்க்கப்பட்ட 727 பணியிடங்கள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்க போகுது. இந்த ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4662 பணியிடங்கள். இதனுடைய தேர்வினுடைய தன்மை அதை குறித்தும் நம்ம வந்து நிறையா போராட்டங்களோ வந்து அறிவிப்புகளோ வந்து நிறையா வந்திருந்தது. தேர்வுகள் ரத்து செய்யணும் அப்படின்ற அறிவிப்புகள்லாம் கூட நிறைய பேர்கிட்ட வந்து வலுத்தது. ஸோ அதை தாண்டி நம்ம மாணவர்கள் சார்பாக பார்க்கும்போது கொஷின் பேட்டர்ன் அப்படின்றது வந்து டிகிரி லெவலுக்கு வந்து இருந்தது அப்படின்றதான் ஒரு 75% மாணவர்களுடைய பெரிய கருத்தாகவே இருந்தது. இதில் நிறைய பேர் அந்த கருத்தை வந்து பதிவு செய்யலை. 75% நான் வந்து தோராயமாக சொல்கிறேன். நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 25%ன்றது ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தேர்வினுடைய புரிதல் அப்படின்றது இருந்திருக்காது. ஸோ அதனால் அதை நான் அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதமுள்ள தேர்வர்கள், ஸோ டிஎன்பிஎஸ்சி மட்டுமே டிபெண்ட் பண்ணி படிக்கிற தேர்வர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 75% நபர்கள் வந்து இருப்பாங்க. அந்த 75% நபர்களுமே முழுமையாக அந்த தேர்வை நாங்கள் வந்து மறுக்கிறோம். ஸோ தேர்வினுடைய தன்மை வந்து ஒரு நிலையானதாக இல்லை, டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து கேட்டிருக்காங்க, தமிழ்லாம் வந்து எதுவுமே எங்களால் அட்டன் பண்ண முடியலன்ற ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க. ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டே ஒரு 65 கேள்விகள் தான் தமிழில் வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 4 கொஷின்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதை தாண்டி நமக்கு பொது அறிவு, அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஸோ மேக்ஸ் வந்து எல்லாருமே ஒரு 22-23 கேள்விகள் வந்து போடுற மாதிரி ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. மிச்ச கேள்விகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு டஃப்னஸாக இருந்ததுன்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் அப்படின்றது நிறையவே இருந்தது. கொடுத்துருக்கிற அந்த 3 மணி நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் அப்படின்றது தான் வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக மாணவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய வந்து பார்த்தோம். அது தாண்டி தேர்வு முன்னதாகவே வந்து தேர்வுத்தாள் பிரிக்கப்பட்ட இஷ்யூவாக இருக்கட்டும், சீல் வச்சு சரியாக முறையாக அனுப்பலைன்ற கருத்துக்கள்லாம் நிறையா வந்து பதிவு செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் கூட மாணவர்களுக்கு தேவையானது இந்த கூடுதல் பணியிடங்கள் அப்படின்றதும் ஒரு பெரிய ஒரு வலுவான கோரிக்கையாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த 727 பணியிடங்கள் அப்படின்றது ஒரு தோராயமான நம்பராக இருந்தாலும் கூட இன்னும் பணியிடங்கள் உயர்த்தணும் அப்படின்றது தான் தேர்வர்களுடைய சார்பாக நம்மளும் வந்து கேட்குறோம். இந்த 727 பணியிடங்கள்ன்றதும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான். ஏன்னா தேர்வுகள் எழுதியது வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. இதில் 4000 பணியிடங்கள் அப்படின்றதே வந்து ஒரு குறைவான நம்பர் தான். ஸோ 10,000 பணியிடங்களுக்கு மேலே வந்து குரூப் 4 நிலை 4லேயே வந்து இருக்கிற பணியிடங்கள் நிறையா இருக்குது. இவங்க வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் கிளர்க் மாதிரியான போஸ்ட்லாம் வந்து அந்த கண்ட்ரோல் போர்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இந்த முறை. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ரெக்கார்ட் கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பணியிடங்கள் இந்த முறை வந்து நிரப்புறாங்க. அதேமாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கூடுதல் பணியிடங்கள் நிறைய வந்து அடனம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில துறைகளும் வந்து இதில் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அசஸர், டிஎன்இபியினுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மின் கணக்கீட்டாளர்னு ஒரு பணியிடம் இருக்குது. இந்த மின் கணக்கீட்டாளர் பணியிடம் 2020ஆம் ஆண்டு போன கவர்மெண்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷனாக டிஎன்இபியை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதற்கான ரீஃபண்டபிள் அமௌண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வழங்கப்பட்டது. அந்த பணியிடத்தை இப்போ டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 4 இந்த வருடத்துக்கான தேர்வு எழுதி முடித்த இதில் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனுடைய இது என்னன்றது தெரியல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸும் இந்த முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிற்சேர்க்கை கொடுத்தாங்கன்னா வேகன்சிஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை அதற்கான ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸே கொடுத்துருக்காங்க. கம்யூனல் வைஸாக இந்தந்த கம்யூனிட்டிக்கு இந்தந்த வேகன்சிஸ்ன்றதை ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம அதையும் பார்க்கலாம்.
டேரெக்டாக நீங்களும் போய் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான கம்யூனல் வைஸ் வேகன்சிஸ் எவ்வளவு என்னன்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கட் ஆஃப் பற்றி நான் எப்பயும் வீடியோ வந்து போட்டது கிடையாது. இதுலேயும் நான் அந்த கட் ஆஃப் பற்றி எதையும் சொல்ல போகிறதில்ல. ஸோ ஃபைனலாக ஒரு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு மார்க் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு அதனுடைய சஜஷனுக்கு வந்து அடுத்தடுத்து போகலாம். இப்போதைக்கு இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, அப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு இந்த பணியிடத்துக்கான சேர்க்கை அறிவிப்பு 4662 வேகன்சிஸ், 727 புதிய பணியிடங்களை வந்து அடெண்டம் பண்ணியிருக்காங்க. இதில் புதிதாக இணைக்கப்பட்ட துறைகள்ன்றது தமிழ்நாடு மின்சார வாரியம், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில துறைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அசஸர் பணியிடத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பேக்லாக் வேகன்சிஸாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எஸ்சிஎஸ்டிக்கான அந்த பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தான் ஃபில்அப் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வேகன்சிஸ் பற்றின கூடுதல் தகவல் கிடைச்சாலும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் நானே அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.